அதிமுகவோட புதிய அம்மாவா அவதாரம் எடுத்திருக்காங்களா லீமா ரோஸ்? எடப்பாடி வெர்சஸ் சி.வி. சண்முகம் அணின்னு பிரிஞ்சிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதே லீமா ரோஸ் தான் காரணம்னு சொல்லப்படுதே, அது உண்மைதானா? அமைச்சர் கனவுல அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அணி என்னதான் கனவுல மிதந்துட்டு இருந்தாலுமே அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காரே திருமா, அது என்ன சட்ட சிக்கல் வந்தாலும் சி.வி. சண்முகம் அண்ணாதான் பாத்துக்கணும்னு போற போக்குல ஆதவர்ஜுனா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை, அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அதிமுகவோட புதிய அம்மாவா அவதாரம் எடுத்திருக்காங்களா லீமா ரோஸ்? ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் சசிகலா அந்த இடத்தை நிரப்பணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு கட்சிக்குள்ள இடம் கிடைக்காதனால இப்போ அதாவது ஜெயலலிதாவோட இடத்த லீமா ரோஸ் அவர்கள் பிடிக்க போறாங்கன்னு செய்திகள் பரவிட்டு இருக்கு. அது உண்மைதானா? இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அவங்கதான் தமிழ்நாட்டிலேயே பெரிய பணக்கார வேட்பாளர்னு அவங்களே சப்மிட் பண்ண அபிடபிட்ல தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தமா 234 வேட்பாளர்கள் நின்னாங்க. அதுலயே நம்பர் 1 நம்ம லீமா ரோஸ் அவர்கள் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஒரு பணக்கார வேட்பாளரா லீமா ரோஸ் இருக்காங்க. அதுவும் அதிமுகல இருக்கிறதுனால அவங்களை யாரும் பகச்சுக்க கூடாதுங்கிறனாலேயே எடப்பாடியை சேர்ந்த அணியும் எஸ்.பி. வேலுமணியை சேர்ந்த அணியும் ரொம்ப சாஃப்டா தான் அவங்கள டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எஸ்.பி. வேலுமணி அணி எடப்பாடி அவர்கள் அணின்னு பிரிஞ்சதுக்கு காரணமே லீமா ரோஸ்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு லீமா ரோஸ் அவர்கள் சைடு கேட்டிருந்ததாவும் எடப்பாடி சைடு அது மறுத்ததாவும் சொல்லப்பட்டுச்சு. சரி, தேர்தலுக்கு முன்னாடிதான் இப்படின்னு பார்த்தா தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிவுகள் வெளியே வந்தப்புறம் தாவேகாவுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிக்கலான்னு லீமா ரோஸ் அவர்கள் போய் எடப்பாடி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு எடப்பாடியும் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை லீமா ரோஸ் அவர்களே ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாங்க. தாவேகாவையும் அதிமுகவையும் இணைக்கணும் அப்படிங்கறதுல முதல் முடிவாவும் முன்னெடுப்பாவும் எடுத்தது நம்ம லீமா ரோஸ் அவர்கள் தான். இப்ப அவங்க யாரு பக்கம் இருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும், எஸ்.பி. வேலுமணி சைடும் சி.வி. சண்முகம் சைடும் இருக்காங்க. அதே சமயம் எடப்பாடி அவர்கள் என்னதான் சி.வி. சண்முகம் சேர்ந்த அணியில் இருக்க எல்லாரு மேலேயும் நடவடிக்கை எடுத்தாலுமே லீமா ரோஸ் அவர்கள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிறதும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதே சமயம் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அணி தாவேகா கிட்ட அமைச்சர் பதவிக்கு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எஸ்.பி. வேலுமணிக்கு போக்குவரத்து துறை அமைச்சரும் விஜயபாஸ்கருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் பதவியும் தாவேகா கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு தகவல் வெளியாயிருச்சு. அந்த வேளையில கட்சியை உடைக்கிறோமோ இல்லையோ பிரிக்கிறோமோ இல்லையோ நாம எப்படியாவது தாவேகா போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக மாறி மாறி சி.வி. சண்முகம் அணி பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி பெருசா பிரஸ் மீட் கொடுக்காம அப்பப்போ எக்ஸ்ல மட்டும் தன்னோட நடவடிக்கையை காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த ரெண்டு அணியும் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க சைலண்டா இருந்திருக்காங்க லீமா ரோஸ். அதே சமயம் சட்டசபையில தாவேகா ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்னு அதிமுகவை சேர்ந்த 20 எம்எல்ஏக்களுக்கும் மேற்பட்டவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுவும் ஒரு பக்காவான பிளான். இந்த பிளானுக்கு பின்னாடி இருந்ததும் நம்ம லீமா ரோஸ் அவர்களும் அவங்க சொன்னதை கேட்டுதான் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் எல்லாருமே அமைச்சர் பதவியில இல்லாதவங்க, அவங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அந்த அனுபவத்தை நம்ம போய் அடைஞ்சிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி அமைச்சர்களா இருந்திருக்கோம், நம்ம போய் அதை பூர்த்தி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியும், நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லாபமும் கிடைக்கும். அப்படிங்கறனால பக்காவான பிளான் போட்டுதான் சி.வி. சண்முகம் அணி இத காய நகர்த்திருக்காங்கன்னு கூட சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுகவை திட்டமிட்டு இந்த தேர்தலில் தோல்வி அடைகிறது வைக்கிறதுக்காகவே உட்கட்சியில் இருக்கக்கூடிய சிலர் முக்கியமான வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. எப்படி அது அப்படின்னா
உதாரணத்துக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அது விஜயபாஸ்கர் அவர்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியாவா இருக்கு. அந்த ஏரியால கிட்டத்தட்ட 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதியில ஒரு தொகுதியில மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதுலயும் யார் ஜெயிச்சிருக்கானா விஜயபாஸ்கர் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் எத்தனையோ ஆண்டு காலமா இந்த அரசியல் களத்துல இருக்கிறவரு. அதே சமயம் கோவை, அதாவது கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற இடத்துல கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் இருக்கு. அந்த 10 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த தொகுதியிலையும் வேலுமணி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரத்துல மொத்தமா 7 தொகுதி இருக்கு. அதுல 2 தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதாவது இப்போ அதிமுகல இருந்து பிரிஞ்சு தாவேகாவோட இணையணும்னு ஆசைப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவரெல்லாம் அவங்க இருந்த முக்கியமான ஏரியாலேயே அதிமுகவை ஜெயிக்க வைக்கல. அப்போ இது திட்டமிட்டு தாவேகாவோட முன்னாடிதான் கூட்டணி அமைக்கல, இப்படியாவது கூட்டணி வச்சிடலாங்கிற காரணத்துக்காகவே தோக்கடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏன் அப்படின்னா அதிமுகவை ஒன்றிணைக்கணும், அதிமுக நல்லதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம், அதிமுக செழிப்பா இருக்கிறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்லக்கூடிய சிவி சண்முகம் அணியினர் என்ன பண்ணிருக்கணும்னா பொதுக்குழுவை கூட்டிருக்கணும். ஆனா பொதுக்குழுவை கூட்டாம ஸ்ட்ரைட்டா அதிமுகல ஒரு துண்டை வெட்டி தாவேகாவோட இணைக்கிறதுக்கான வேலையும் பார்த்திருக்காங்க. தங்களுக்கு உண்டான அமைச்சர் பதவியை கிடைக்கிறதுக்கான வேலையும் பார்த்திருக்காங்க. இப்படி அடிச்சு புடிச்சு எப்படியாவது அமைச்சர் பதவி கிடைச்சிடாதான்னு காத்துக்கிட்டு இருந்த சிவி சண்முகம் அணிக்கு இப்போ ஆதவ் அர்ஜுனா புதிய ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு. தேர்தல் முடிவுக்கு அப்புறமாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தாவேகாவை சேர்த்து வச்சிடலான்னு பார்த்துட்டு இருந்த லீமா ரோஸ் அவர்களுக்கும் இப்ப பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தாவேகாவோட அதிமுக இணைறதுல பலன் அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் தான் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா தாவேகால ஒரு முக்கியமான ஆளா இருக்காரு, அமைச்சராகவும் இருக்காரு. அப்போ அதிமுகல இவங்களும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க, தாவேகால அவங்க ரிலேட்டிவ் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. அப்போ 2 கட்சியும் ஒண்ணு சேர்ந்தா இந்த 2 கட்சிகளையும் நம்மளே ஆளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் லீமா ரோஸ் அவர்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. குறிப்பா அதிமுகல அவங்க மேல யாருமே குற்றச்சாட்டை எழுப்ப முடியாத அளவுக்கு அவங்க பணபலம் வாய்ந்தவங்களா இருக்கிறனாலேயே எடப்பாடி அணியாலையும் ஒண்ணும் பண்ண முடியல, சிவி சண்முகம் அணியினாலையும் ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அமைச்சர் கனவுல மிதந்துட்டு இருந்த சிவி சண்முகம் அணியினருக்கு பல்பு கொடுக்கற மாதிரி ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணிருக்காருன்னா பிளஸ் மீட்ல, அதாவது ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் வந்தது, அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு எங்க சைடு வரணும்னு நினைச்சு ஏதாவது சட்ட சிக்கல் வருதுன்னா அது சிவி சண்முகம் அவர்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், சிவி சண்முகம் அண்ணா தான் பாத்துக்கணும்னு அப்படியே டைவிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க கிட்ட தாவேகா அன்னைக்கு பேசுனாங்க, எங்களை அமைச்சரவையில இடம்பெற சொல்லியிருக்காங்க, நாங்க சேரதா இல்லையான்னு யோசிக்கிறோம், ஆனா அதே சமயம் அதிமுக அமைச்சரவையில இடம் பெறாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கோங்கிறத பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் சிபிஐயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவை அமைச்சரவையில தாவேகா சேர்த்துக்கிட்டா நாங்க அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தத மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காரு. மறுபரிசீலனாவே என்னன்னா ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறத ஆதரவு கொடுக்க வேணாங்கிறத யோசிக்கிறதுக்கான பதில் தான் அது. அப்போ அதிமுக உள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாம் வெளியே போயிருவாங்க. இவங்க வெளியே போனா அதிமுகல இருந்த சில முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அமைச்சர் பதவி தாவேகால கிடைச்சதுன்னா தாவேகா தூய சக்தியாலா இருக்காது, முழுக்க முழுக்க ஒரு ஊழல் சக்திங்கிறது அப்பட்டமா வெளியே தெரிய வந்துரும் அப்படிங்கிறதுக்காகவே தாவேகா ஒரு சைடு ஓரங்கட்டிட்டாங்க. இதனால சிவி சண்முகம் தரப்பினர் பெரிய ஏமாற்றத்துல இருக்காங்க. அதே சமயம் போற போக்குல ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவி சண்முகம் சேர்ந்த அணியினர் எங்க கிட்ட எந்த அமைச்சர் பதவியும் கேட்கல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆக மொத்தம் அதிமுகவையும் தாவேகாவையும் இணைக்கிறதுக்காக, அதாவது எடப்பாடியை கலட்டி விட்டுட்டு இணைக்கிறதுக்காக போராடிட்டு இருந்த ஒரு குழுவுக்கு பெரிய அடியே விழுந்திருக்கு. அமைச்சர் பதவி கிடைக்குமேனு அடிச்சு புடிச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் போய் மாறி மாறி பிரஸ் மீட் கொடுத்து நான் உண்மையை சொல்றேன்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறங்கிற பேர்ல எல்லா உண்மையும் ஒளறி கொட்டி கடைசியில அவங்க ஆசைப்பட்ட அமைச்சர் பதவி கிடைக்காம போக போதோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு.
கடைசியில ஆக மொத்தத்துல இப்போ தாவேக்கால மொத்தமா முதலமைச்சரோட சேர்த்து 10 அமைச்சர்களுக்கு தான் இலாகாகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னுமே 20க்கும் மேற்பட்ட அமைச்சர் பதவிகள் காலியா தான் இருக்கு. அதுல கண்டிப்பா காங்கிரஸுக்கு கொடுப்போங்கிறத தாவைக்காவை சேர்ந்த ஆதவர்ஜனா சொல்லிட்டாரு. அதே சமயம் IUMLையும் நாங்க ஏற்க சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு, விசிகாவையும் ஏற்க சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆதவர்ஜனா சொல்றதுல இருந்து விசிகா, காங்கிரஸ், IUML எல்லாருக்குமே அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த சைடு கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லைங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்தே தெரிய வருது. அந்த சைடு பார்த்தா இதுதாண்டா லக்குங்கிற மாதிரி அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்களுக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில இருந்தே டிடிவி அவர்கள் அவரை தூக்கிட்டாரு. அப்படின்னா இனிமே அவருக்கு எந்த கட்சி அடைக்கலம் கொடுக்கணும்? கண்டிப்பா தாவேகா தான். அப்ப கண்டிப்பா காமராஜ் அவர்களுக்கு இந்த முட்டு சந்து சண்டையில அமைச்சரவை கிடைக்குங்கிறது முக்கியமான ஒரு அப்டேட்டாவும் பார்க்கப்படுது. சரி, நீங்க சொல்லுங்க, அமைச்சர் பதவிக்காக அடிச்சு புடிச்சு அதிமுகல இருந்து பிரிஞ்சு போகணும்னு நினைச்ச CV சண்முகம் அணிக்கு இப்போ தாவேகா கொடுத்திருக்கிற ரிவெஞ்ச எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.